அது பகவானே ஏற்படுத்திடுவார். அது அவருக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். எதுல விரோதம் பண்ணா நம்ம கிட்ட இவன் திரும்புவன்கிறத சரியா பார்த்து வச்சிருப்பார். என்னையும் புரிஞ்சுக்காம, தன்னையும் புரிஞ்சுக்காமல், தான் சரீரம் போனபடி போயிட்டு என்னை குற்றம் சொல்லுகிறார் அர்ஜுனா. இவனுக்கு வேண்டி எல்லாத்தையும் கொடுத்தேன். என்ன கொடுத்தாயின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இவனை முதல் நிலையிலேயே பனியோட பனியா போக வைக்கலையே, மழையா வர வச்சேனே. மழையிலேருந்து சசியமா நெல்லா வளர வச்சேனே. நெல்லிலேருந்து ஒருத்தனுக்கு அன்னமா போக வச்சேனே. புருஷ கர்ப்பத்திலேருந்து ஸ்திரீ கர்ப்பத்துக்கு அனுப்பிச்சேனே. பிரசவத்தின் போது மரணம் இல்லாம உயிரோட பிறக்க வச்சேனே. அப்போதும் கூன்குருடு செவிடில்லாத வைத்தேனே. இவன் தெரிஞ்சுக்கட்டும்ங்கிறதுக்காக சாஸ்திரம் கொடுத்தேன். அவனுக்கு கரணகலேபரங்கள் சரீரத்தையும் கொடுத்தேன். ஆச்சாரியனை கொடுத்து கத்துக்க சொல்ல இத்தனை பண்ணி இவன் தெரிந்து கொள்ளாமல் இருந்து வாழ்க்கையை கெடுத்துனுட்டு இப்ப நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேனேன்னு கேட்டால் நான் செய்யல அர்ஜுனா. இவனுக்கு வேண்டிய அத்தனை நல்லையும் நான் செய்துதான் பார்த்தேன். ஆனா இவ்வளவு நாளும் இது நாளுங்கிறது நம்ம வாழ்க்கை. இந்த 70 வயசு வாழ்க்கையை நீ சொல்லல. இப்போ போவான் போகுன்னார்னா ஸ்ரத்தே சோமன் விருஷ்டி அன்னம் ரேதஸ் மாறி மாறி இந்த பிறப்புகளை எத்தனை தடவை நாம சுத்தி வந்திருக்கோம். இதற்குள்ளேயும் போவான் போகுன்னார் நாம போயிட்டே தான் இருக்கும். அப்ப கோகுலத்தில் இருக்கிற பிள்ளைகள் போவான் போகுன்னாருக்கும் சம்சாரத்தில் நாம் அலைந்து கொண்டிருக்கிற போவான் போகுன்னாருக்கும் எவ்வளவு வாசி. இது இப்படியே மறுபடியும் மறுபடியும் உழன்று கொண்டிருப்பதில்லை. ஆனா அவர்களுக்கோ கிருஷ்ண பக்தி கிருஷ்ண காமத்தோட இந்த நல்ல புத்தி நமக்கு கிடைச்சிருக்கு. சரீரம் கிடைச்சிருக்கு, பக்தி கிடைச்சிருக்கு, கண்ணன் பிறந்திருக்கிற நாள்ல வாழ்ந்திருக்கும். ஆண்டாளையும் கொண்டாடுறா வையத்து வாழ்வீர்கள்னு. இந்த கட்டத்தை ஞாபகத்தை வச்சிருந்தா இது வாழ்ச்சி தாங்கிறது புரியும். இந்த கட்டமே நமக்கு தெரியாது படுத்துன்னா இப்போ உபனிஷத்தே புரியாது, கீதையே சொல்லலைன்னா நம்ம ஏதோ பிறஞ்சுட்டு இருக்குமே தவிர எங்க பிறந்திருக்கோம் எங்க வாழ்ந்திருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையோ. நல்ல வேளை நம்ம பூர்வர்கள் இத்தனையும் எழுதி வைத்துள்ளார்கள். இப்படி நாம போயிட்டே இருப்போம். அப்பதான் பகவான் முடிவே இருப்பார். இவன் எத்தனை நாள் இப்படியே போயிட்டு இருக்க போறான், எப்பவாவது நாம திருப்பி ஆகணுங்கிறதுக்காக சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு செத்த காலம் மாதரார் கயற்கள் என்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. போரும் போரும், எத்தனை பிறவைகள் இதே போல நீ போய் கொண்டிருக்க போகிறாய். தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலில தெரிவிக்கிறார். சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு சென்ற காலம் நான் சூதனாக கல்வனாக. சூதுனாலும் கல்லுனாலும் ஒண்ணுதானே. களவுன்னா என்ன, சூதுன்னா என்னன்னா ஒன்னை ஏமாத்துறதுக்கு பண்ணினது சூது, அதே மக்களை ஏமாத்தினது சூது, ஒன்னையே ஏமாத்தினது களவுன்னுட்டார். ரெண்டு பேரும் ஏமாத்துட்டானா. மக்களை ஏமாத்துறது ஆச்சரியம் இல்லை, பரமனே ஏமாத்துக்காரன் இல்லையோ. சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடு சென்ற காலம் மாதரார் கயற்கொள் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை. நான் ஒரு வலையில சிக்கினுட்டேன். சம்சாரம்ங்கிற வலை, காமா சுகானுபவம்ங்கிற வலை. அந்த வலையிலேருந்து காலை வெளியில எடுத்துடணும்னு பார்த்தா வலை பிடி இன்னும் இருக்கிறது தெரியுமோ. புதக்குழியில நம்ம மாத்தி விடுவோம். மாட்டி விட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி உடம்பு அசைக்கிறோம் பாருங்க. அந்த பாரம் தாங்காம அது இன்னும் கொஞ்சம் உள்ள இழுக்கும். அதனால புதகுழியில இருக்கிறச்சே மட்டும் வெளியில இருக்கிறவர் கை கொடுத்தா தான் மேல வர முடியுமே தவிர நான் முயற்சி எடுத்து புதகுழியிலேருந்து வெளியில வந்துடவே முடியாது. அதைத்தான் இங்க தொண்டடிப்புடியாளர் சொல்றார். நான் சிக்கினுட்டேன் குழிக்குள்ளே மாதரார் கயற்கன் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை. நான் அந்த காலை வெளியில எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இன்னும் இருகிறது பிடி, வளையுள் பட்டு அழுந்துவேனை. சரி, உள்ளுக்குள்ள சிரமப்பட்டு இருக்கிறே, அது குற்றம் கஷ்டம்னாலும் தெரிஞ்சுட்டு இருக்கானா. இதை சுகம்னு நினைச்சுட்டுன்னா நான் பட்டு இருக்கேன். சுக பிரமேண புறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். நான் துக்கத்தை தான் அனுபவிக்கிறேன், ஆனா அனுபவிப்பது சுக பிரமத்தாலு. இதை சுகம்னு நினைத்து கொண்டு துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் பெருமாள் பார்த்திருந்தார். தொண்டரடிப்புடியாழ்வாரை எப்படியான திருப்தி ஆகும். அவர் கதை நமக்கு தெரியும் இல்லையோ. திருமண்டங்குடியிலே மார்கழி மாசம் கேட்ட நட்சத்திரத்துல திருவதாரம் பண்ணார். அவர் புஷ்பமும் நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு பூக்கட்டு கொடுத்திருந்தார். தேவதேவியின் ஒருத்திக்கு ஆட்பட்டு போய் அவ ஏதோ சூளுரைத்து எப்படியான இவரை நான் ஆட்படுத்துறேன்னு சொல்லி ஆட்பட்டு விட்டார். அவளுக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயார். பெருமாள் பார்த்தார், இதாச்சு ரொம்ப நாள் போவான் போகுன்னார் ஆயிடுச்சு, இனிமே இவனை திருப்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போகாமல் காத்து பெருமாள் நிறுத்த போறாரு. இப்போ தொண்டரடிப்புடியாழ்வார் நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய சொர்ணவட்டில கொண்டு போய் தேவதேவியின் இடத்துல கொடுக்க, இது என்ன சொர்ணவட்டில் திரும்பி வந்துட்டார்னு கடைசியில விசாரணை ஏற்பட்டு பெருமாளே கொண்டு கொடுத்தார்னு புரிஞ்சு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய உண்மையை உரைக்க வைத்து ஆழ்வார் அப்ப பாடுறார். போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. தொண்டரடிப்புடியாழ்வார் போயிட்டே இருந்தாராம் தேவதேவியோடே. பெருமான் நிறுத்தறார். எங்க போவான் போகுன்னார், அவள் சுகத்துக்கே போவான் போகுன்னார்னார் அவர். பெருமாள் நிறுத்தினார். நெல்லும் நீர் அந்த சுகத்தை பார்க்காதியம், என் சுகத்தை பாரும். திரும்பறத்துக்கு தொண்டரடிப்புடியாழ்வாருக்கு மனசு வரல. அப்பதான் முதுகலை தட்டுறார். போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து சொல்றேன் நீ போற வழிக்கு போயிட்டு இருந்தியானா இதுதான் மார்க்கம், திரும்பி வான்னு சொல்றேன். சர்வேஸ்வரன் ஆணையிட்டா உலகம் நடுங்கும், நீர் என்ன இதே மாதிரி போயிட்டு இருக்கீரேன்னா. அப்பதான் பொறி தட்டி திரும்பி பார்த்தானா தொண்டரடிப்புடியாழ்வார்.
ஓ, இது எங்க போயின்னு இருந்திருக்கோ, இது எங்க நிற்கிறது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை போல் இருக்கே, இது எலும்பும் சீழும் சலையும் மலையும் மஜ்ஜமும், அதுவோ கமலக்கண்ணனின் கண்ணில் உள்ளான் காண்பனவன் கண்களாலே, என்னவன் திருக்கண் அழகோ, பேசுவதற்கு துடிக்கிற வாயின் அழகோ, ஏதே சங்ககதா சுதர்சன மிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகா. கைகளிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களோடே உன் சிரிப்போடே மந்தாம சம்பாஷமானமிவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேணச்ச வீக்ஷணேன. இன்னைக்கு நம்பெருமாளை சேவித்தோம்னால் வைத்த அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான பகவானுடைய வேஷம். இந்த வேஷத்தோட தொண்டரடிப்புடி ஆழ்வார் காட்டினார். அங்க பார் யாரிடத்திலே நீ போகிறாய், இங்கு பார் நீ வரவேண்டிய இடம் ஏது. அப்ப புரிஞ்சுட்டார் தொண்டரடிப்புடிகள். ஒழித்தோம் ஒழித்தோம், இனி இதில் நமக்கு புத்தி செல்லாது, உம்மிடத்திலே செலுத்துவோம்னா இந்த போதரேன்னு தட்டி திருப்புறார் பாருங்க. அந்த தருணம் ஒத்தத்தினுடைய வாழ்க்கையிலையும் வரும். அது வரைக்கும் நம்ம போயிட்டேதான் இருப்போம். ஆனா அந்த தருணத்தை அடையாளம் கண்டு கொஞ்சம் பிடிச்சுக்கணும். பெருமாளத்தை கொடுத்துருவார், ஆனா அதையும் நாம விட்டுட்டு போகுன்னார்னு இருந்தோம்னா அப்படி பண்ணாம, ஓ பெருமான் ஏதோ கூப்பிட்டார் போல் இருக்கு, நாம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுல சிலதெல்லாம் சரியில்லைன்னா அவரே தட்டி காட்டுவர், இது சரியில்லை, இந்த வழி போகாதேன்னு விட்டு. நம்ம அந்த வார்த்தையை மீறித்தான் தவறான வழியில போறோமே தவிர அவரை சொல்லலேங்கிற குற்றம் மட்டும் அவருக்கு வரவே வராது. எப்போதும் நல்லத்தை எடுத்து சொல்லி விடுகிறார். அது அவரா சொன்னாலும் சொல்லுவார், ஆனான்னு ஒரு மகாத்மாவை அனுப்பிச்சு வச்சு சொன்னாலும் சொல்லுவார். விபீஷணனை விட்டுத்தான் ராவணனுக்கு சொன்னார், பிரகலாதனை விட்டுத்தான் இரண்யகசிபுக்கு சொன்னார். கேட்டுக்கலையே, அவரவன் ஆளனுச்சு பகவான் சொல்லாமலா இருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கா போன சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷன் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா காலச்சோதிதா. ராவணன் தூண்டப்பட்டான் காலதேவனாலே. காதுல காலதேவத்தை உட்காண்டு விபீஷணருடைய நல்வார்த்தையை கேட்க விடாம தடுத்துடுத்து. அதனால போயிடுத்துக்கோ. அப்ப போதரே என்ன சொல்லி குந்தியுள் புகுந்து நெஞ்சத்துக்குள்ளே பகவான் பிறந்தான். புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர். எனக்கு ஊர் வாசனை இல்லாத இருக்கிறச்சே அவனிடத்தில் ஆதரத்தை பெருக வைத்தான். அப்ப லௌகிகமான பல விஷயத்த நாம ஓடிண்டே இருக்கும். அதுலேருந்து திருத்தி தன்னிடத்திலே ஆட்படுத்தி கொள்ளுகிறான். திருத்தி திருமகள் கழ்வனு காட்செய்துன்னு சொல்லுவார்கள். இசவித்து என்ன உன் தாளினக்கீடு இருத்து அம்மான்னு ஆழ்வாருடைய பாசனம். நான் இசையாமல் இருந்தேன், என்னை இசைவித்து உன்னிடத்திலே கொண்டு வந்து இருத்தினாய். திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார். இவர் என்ன தொண்டரடிப்புடி ஆழ்வார் கொஞ்ச நாள் போனது, நான் எத்தனை நாள் இதப்பால போயிருக்கேன் தெரியுமா? இன்றல்ல நேற்றல்ல, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவர் தரும் கலவியே கருதி இத்தனை நாளும் இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருந்திருந்தேன். அழகா திருமங்கியாழ்வார் நைமிஷாரண்யத்துக்கு சென்றார். அவ்வெம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். யாராரோ மாதர் மாதர்னு நான் ஓடிட்டு இருந்தேன். அவனால அவளாரு என்னை ஆதரிக்கவே இல்லை. கொஞ்சம் வயசாயிடுத்துன்னு அந்த பெண் என்னை தள்ளி விட்டுடுறா. போகோ, ஏன் இங்க வாசல்ல நிற்கிறேன், வேறாரான இளைஞன் வரணும், கண்ணும் சுடன்னு பீழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதமுன். திருமங்கியாழ்வார் சாதித்தார். அரூர் வேஷ்யாஸ்திரி வாசல்ல போய் கிடந்தேன். அவ பார்த்தா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஏறித்தா, கண்ணு கொஞ்சம் சொல்றது, சக்தி கொஞ்சம் குறையிறது, கண்ணுல அழுக்கு சேர்ந்து போச்சு. அப்படி நின்றுட்டு இருந்தா அடுத்து வரவன் வரமாட்டாங்கிறதுக்காக போயிட்டு வாங்குறாளாம். கண்ணும் சுழன்று பீழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார். யாழை விட ரொம்ப அழகாவ பேசுவோம். அவ என்ன சொன்னான்னா, பையன் நடமின் என்னாதமுன், போலாமே, இந்த வீட்டு திண்ணம் வேண்டாமே, இன்னொருத்தர் வரணுமே அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி புறப்பட்டு போயிடேன். ஏன் அவ போன்னு சொல்றவனிடத்துல போய் நிற்கிறியே, வான்னு கூப்பிடுவனிடத்துல வர மறுக்கிறாயே, ஆகையாலே வா என்று திருவங்கியாழ்வார் பார்த்து பகவான் தெரிவிக்க, அவர் அதுக்குன்னு ஒரு நாள் குறிச்சு வச்சிருந்தார். இப்போ வயலாளி மணவாளன் தன் நாச்சியாரோட கூட ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை கொடுப்போம்னு முடிவு செய்த நாள். அது வரைக்கும் இவர் எங்கெங்கேயோ சுத்திருந்தார். மூதவல்லி நாச்சியாரை பிரார்த்தித்தார். அந்த இடத்துல பெருமாள் குறுக்க வந்து புகுந்து, நீர் ஆச்சாரிய சமாசனம் பண்ணிக்கணும், கதியாராதனம் பண்ணணும், அப்பதான் நான் உங்க கல்யாணம் பண்ணிப்பேன்னா. இது போவான் போகுன்னார காக்கிறதுக்காக பெருமான் எடுத்த வழி. இல்லைன்னா இவர் இப்படியே தான் போயிட்டு இருப்பார். அவரும் குறுநில மன்னரா இருக்கார், ஆனந்தமா வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கார். ஆடல்மாங்கிற குதிரைக்கு ஏறினா தட்டி விட்டா ஓஹோ அனுபவம் தான் போயிட்டு தான் இருக்கார். அதை போல சரி, இவரை திருத்தணும்னு எண்ணம் கொண்டவன் தானே சகலாபரண பூஷித்தனாக பிரியாட்டியின் தானும் திருக்கல்யாணம் பண்ணிட்டு இப்பவும் திருவேடுபரி உற்சவம், இந்த திருநகரில ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் நடக்கிற சொல்லி அன்னைக்கு தான் பெருமாள் திருமங்கியாழ்வாரை திருத்தின நாள். அது வரைக்கும் அவர் போற வழிதான் போயிட்டு இருந்தார். இனிமே உம்ம வழி நான் விடுறதா இல்லை, என் வழி நீர் வர வேண்டும் என்று போகாமல் காக்கிறான். ஆழ்வார் சாதித்தார். நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதன் விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை. நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதனை, என் நாதனை இனிமே நான் விடமாட்டேன்.
ஏன் அவன் என்ன கட்டியா பிடிச்சுக்கிறான்னா, நான் போயின்னு இருக்கிற வழியில நடுவே வந்து தடுத்து என்னை திசை மாற்றி விட்டான் இல்லையோ. அதனால நடுவே வந்து இயக்கொள்கின்ற நாதனான பெருமான் கல்யாணம் ஆகும். இப்பவும் வேளாளி மணவாளனுக்கு திருவாரூர்லேருந்து கல்யாணம் ஆகி 2 பேரும் மூடு பல்லக்கில் வருவா. ஆழ்வாருக்கு 4 சிஷ்யர்கள் இருந்தான். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ்வுதுவான், தோலா வழக்கன். ஒத்தொத்தரும் என்ன சக்தின்னு சொல்ல முடியாது அவ்வளவு. ஒருத்தர் நீர் மேல நடந்து போயே திருடின்னு வந்துருவார். அவருக்கு வழி பாதையே வேண்டாம். நிழலில் ஒதுங்குவான். ஒருத்தருடைய அவர் என்ன வச்சுட்டு இருக்காரோ இடுப்பிலேருந்து திருடணும்னா அந்த ஆளோட நிழல்ல ஒதுங்கி போயே அவன் திருடின்னு வந்துருவான். நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான். இவர் எப்பவுமே சாவி போட்டு பூட்டை திறக்கிறதே இல்லை, வாயால ஊதியே திறந்துருவார். தாழ் ஊதுவான், தோலா வழக்கன். அப்படியே திருடி எங்கேயானு சிக்கினுட்டா கூட எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இவர் வழக்கு தோத்ததே இல்லை. அவர் தோலா வழக்கன். நீர் மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோலா வழக்கன். 4 பேரு ராத்திரி 11:45 திருமங்கியாழ்வார் தன் குதிரை வாகனத்தின் பேர்ல உள்ளுக்குள்ள ஏகாந்தமா எழுந்தோடி இருப்பார். இப்பவும் அந்த உற்சவம் ஆச்சரியமா நடக்கிறது. அந்த உற்சவத்தை சேவிச்சுட்டு நேரம் நீங்க பங்குனி உத்திரம் போயிடலாம். இது பங்குனி உத்திரத்தன்னைக்கு முதல் நாள் ராத்திரி வேளையில திருநகரியில நடக்கும். போய் இந்த சமயம் சொல்லுவா, இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு போய் தூது சொல்லுவார்கள். சொன்ன உடனே குதித்தேறி அமர்ந்து கொண்டு திருமங்கியாழ்வார் கிளம்பிடுவார். 100 தீப்பந்தம். திருடர் கொள்ளக்காரருக்கு தலைவர் வந்து வரிசா தீப்பந்தத்தை பிடித்துன்னு தான் இடத்திலிருந்து திருமணங்கொல்லைங்கிற இடத்துக்கு வந்து சேர்கிறார். திருக்குறையூரிலே திருமங்கியாழ்வார் அவதரித்தார். திருமணங்கொல்லையிலே தான் மறுபடியும் பிறந்தார். முதல் தடவை பிறந்தது திருக்குறையூரிலே, 2ஆம் தடவை பிறந்தது திருமணங்கொல்லையிலே. இது ஞான ஜென்மா, அது சரீர ஜென்மா. சரீரத்தோட பிறந்தது முதல்ல திருமணங்கொல்லையில். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். அன்றும் பிறந்தேன், ஆனா பிறவாதவனாக பிறந்தேன். இன்று பிறந்தேன், பிறந்த பின் மறவாதவனாக ஆக்கப்பட்டேன் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறா போலே இன்று பெருமாள் வந்திருப்பார். அவர் மூடுபல்லக்கிலே எல்லா ஆபரணங்களையும் தரிசனம் போயிட்டு இருப்பார். ராத்திரி வேளை இருட்டு. அப்ப ஆழ்வார் குதிரையில் ஏறி உட்காந்து தன்னுடைய யாரெல்லாம் கள்ளர்கள்லாம் புடசூழ வேகமா வருவர். ஒரே வாத்திய கோஷம்லாம் வாசின்னு பார்த்தாலே கொள்ளக்கூட்டம் வருது சொல்லி. அதை போல நமக்கு பயமா இருக்கும். இங்கிருந்து அந்த திருமணங்கொல்ல பெரிய மைதானத்துக்கு போயிட்டா பெருமாள் பல்லக்கோட எழுந்துள்ளி இருப்பார். வந்த வேகத்தில் ஆழ்வார் அந்த பெருமாளை 3 தடவை சுத்துவர் பயப்படுத்துறதுக்காக. இவ்வளவு கூட்டத்தோட வந்திருக்கான்னு பார்த்தவன் இன்னமும் நடக்கிறதே அப்படின்னு நம்ம பயந்து போடுவோம். பயந்து போய் பல்லக்க கீழே வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கிறவாள்லாம் ஓடி போடுவா. ஸ்ரீபாதங்களை காணும். பெருமாள் தனித்து விடப்பட்டிருப்பர் ஏகாந்தமான தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியோடு. அப்ப திருமங்கி ஆழ்வார் கிட்டக்க வந்து வெளியில வா என்ன. உடனே பெருமாள் தாயாரும் வெளியில வரா. வந்துட்ட பிற்பாடு எல்லா ஆபரணங்களையும் கழட்டு. நீயே கழட்டுக்கு ஏன்னுட்டார் பெருமாள். சரி, எல்லாத்தையும் கழட்டியாச்சு, மூட்டையா கட்டியாச்சு. அப்ப திருவடியில சாத்தின்னு இருக்கிற ஒரு மெட்டியை கேட்ட பார்க்கிறார். கேட்ட வரல. குனிஞ்சிருந்து தன் பல்லால கடிச்சு இழுத்தாரத்தே. ஓ, நல்ல சக்திசாலியா இருக்கே நீ. நம் கலியன் என்ன பெருமாள் அப்பதான் பேர் கொடுத்தார். கலியன்னா மிடுக்கன் அர்த்தம். நம் கலியனோ நல்ல மிடுக்கு நமக்கு இருக்கிறது என்ன பெருமாளத்தை அனுகிரகிக்க எடுத்து வச்சுனுட்டால். மூட்டையா கட்டியாச்சு. தூக்குறதுக்கு போனா மூட்டையை தூக்க வரல, கோவம் இருக்கு. எடுக்கிறாப்புல எடுக்க விட்டுட்டு மந்திரம் போட்டு தூக்க விடாம பண்றீரா? அந்த மந்திரம் என்னன்னு சொல்லும். நான் இப்ப இதை எடுத்தாகணும்னா சொல்றதுக்கு தானே இத்தனை வேஷம் போட்டிருக்கேன். நீர் கேட்ட மந்திரத்தை கொடுப்பதற்குத்தான் இத்தனை பாடு நான் பட்டிருக்கேன். இல்லைன்னா நீர் போயிட்டு இருக்கிறபடிக்கே போயிட்டு இருந்திருப்பீரே. அதை காக்கதற்குத்தானே குறுக்கே நாம் வந்து நின்றுக்கிறோம் என்ன பெருமாள் அருகில் அழைத்து போய் ஓர் அரச மரம். மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம். மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் திருமங்கை மன்னனான திருமங்கை ஆழ்வார். மந்திரங்களுக்கெல்லாம் அரசு அரசான திருமந்திரம். தெய்வங்களுக்கு அரசு வயலாளி மணவாளன். அரசனான வயலாளி மணவாளன் ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கு அரச மரத்தடியிலே மந்திரங்களுக்குள் அரசான திரு 8 எழுத்தை உபதேசித்தார். பெருமான் உபதேசிக்க தன்னுடைய வலது செவியிலே தாழ்த்து வாங்கி கொண்டார். அப்ப இன்னைக்கு நடக்கிறது இந்த உற்சவத்தை நீங்க சேவிச்சுக்கலாம். அதை வாங்கின்ற உடனே இருக்கிற திருமங்கை ஆழ்வார் திருமுகத்தை பாருங்கோ. வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆழ்வாருடைய முகத்தை பாருங்கோ. முன்னாடி இருந்தது வாடினேன் வாடி, இப்ப இருக்கிறது நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம். முகம் முன்னாடி எப்படி இருக்கும்? போவான் போகுன்னாரா உலக இன்பத்திலேயே போனதா இருந்திருக்கும். இப்படி எப்படி இருந்திருக்கும்? தன்பால் ஆதரம் பெருக வைத்த முகத்திலே அது தெரியும். பெருமான் தடுத்தார். ஆழ்வாரை ஆட்கொண்ட உடனே அங்க இந்த 10 பாசனம் செய்வார். அதே ஆழ்வார் நின்றுப்பார், பெருமாள் நின்றுப்பார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து சொல்லி அத்தியாபக சுவாமிகள் உயர்த்த குரல் அங்க சேவிக்கிறது கேட்டா ஆழ்வாரை பார்த்துட்டே சேவிச்சுட்டே இந்த பாசனம் காதல விழுதுன்னு வச்சுக்கோ. ஓ, இப்படித்தான் ஒத்தத்தனும் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் மாறுகிறான். நேற்று வரைக்கும் இப்படி போயிட்டு இருந்திருக்கலாம். அதை மாற்றி போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். இந்த இடத்துல நடந்தது எங்கேயோ நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கிறவாளை காத்து பெண்ணே உன்னை எழுப்புறதுக்காக வந்தோம்.
ஆனா நாம உலக வாழ்க்கையில எப்படி சுத்தின்னு இருக்கோம்னா, போற வழியே போய் முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், நீ கொடுத்த சரீரத்தின் வழி சென்றேனே தவிர நீ ஆசைப்பட்டபடி நான் ஒரு நாளும் சென்றதில்லை. ஆகையால் இது நம் வழி. அப்ப திருமங்கி ஆழ்வாரை மாற்றினார், தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை மாற்றினார், திருமழிசை ஆழ்வார் எங்கெங்கயோ போயிட்டு இருந்தார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனால் ஆக்கி ஆகமனூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானைச் சேர்ந்தோம் என்னும் ஓரொரு சம்பிரதாயத்திலையும் 100 வருஷம் 500 வருஷம் இருந்தார். மொத்த பேரையும் கடைசியில திருப்பி திருமழிசை ஆழ்வார பேயாழ்வாரை கொண்டு திருத்தி தன் திருவடிகளுக்கே ஆட்படுத்தி கொண்டார். அப்ப போபவர்கள் பல வழியிலே போய்கொண்டிருக்கலாம். ஆள வந்தாரே போயிட்டு இருந்தார். அதை போகாமல் காக்கிறதுக்குத்தான் மணக்கால் நம்பிகளை அனுப்பிச்சு வச்சார் பெருமாள். ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் நாதமுனிகளுடைய திருப்பேனனார். நாதமுனிகளுக்கு ரங்கநாத முனின்னு திருநாமம், அவருடைய குமாரருக்கு ஈஸ்வர முனிகள்னு திருநாமம், அவர் குமாரனான ஆளவந்தாருக்கு யாமன முனின்னு திருநாமம். தாத்தா இருக்கிற சமயத்துக்கு பேரன் இருக்கலை, ஏன்னா தாத்தா பரமவிச்சிட்டார். ஆனா தம் பேரன் இடத்துல அர்த்தம் வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக தாங்கிட்ட இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் உய்யக்கொண்டார் இடத்துல கொடுத்தார். உய்யக்கொண்டார் சரி, இந்த பிள்ளைக்கு வயசான உடனே நாம இந்த அர்த்தங்களை கொடுத்துருவோம் நினைச்சிருந்தா, அவர் வயசுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு வயசு ஆகலை. சரின்னு மணக்கால் நம்பிகள் இடத்துல கொடுத்து நீர் பார்த்து கொடுன்னா ஆளவந்தாரோ ஒரு பாதி ராஜ்யத்தை பெத்துண்டு ஆண்டுன்னு இருக்கார். இவரானா நாதமுனிகள் கொடுத்த கீதையை கையில வச்சிருந்து அவர் போவான் போகுன்னாரா இருக்கார். நாம எப்ப போகாமல் காக்க போறோம் தெரியலையே. ஏன்னா அவர் ராஜ்யத்தை ஆண்டு இருக்கார், லௌகிக வியாபாரத்தில் இருக்கார். இவரோ ஏதோ கீதா சாஸ்திரத்தை கொடுக்கணும்னு இவர் பார்த்துட்டு இருக்கார். சம்பிரதாயத்துக்கு ஓராண்வழி சம்பிரதாயத்தை ஆச்சாரியனா ஆண்டவந்தார் வரணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம ராஜ்ய வியாபாரத்தில் ஈடுபட்டு ராஜாவா உட்காண்டு இருக்கிறவரை கொண்டு நாதமுனி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஆளவந்தார் பெருமானார் பெரிய நம்பிகள் எம்பார் பட்டர் நஞ்சிய நம்பிள்னு இதுக்குள்ள கொண்டு உட்காத்துக்கணும்னா அப்ப அது எங்கேயோ போயிட்டு இருந்ததை கொண்டு வந்து இங்க உட்காத்த வேண்டியிருக்கோம் இல்லையோ. இதுக்கெல்லாம் திட்டம் ரொம்ப நாள் முன்னாடி பகவான் போட்டுருவர் போட்டு. இதெல்லாம் நாம அரசாங்கம் 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம்னு போட்டு பாருங்க. அவர் 5000 ஆண்டு திட்டம் 5 லட்சம் ஆண்டு திட்டம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறார். ஏன்னா அவர் போட்டிருக்கிற திட்டத்திலே துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேருந்து ஆழ்வார்கள் அவதரிக்க ஆரம்பித்து கலியுகத்தில் இருக்கிற முதல் 500வது வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருப்பாள்னா சுமார் ஒரு 2000 வருஷம். இத்தனை வருஷங்களையும் அவர் போட்டு அதுக்கப்புறம் 3500 வருஷம் விட்டு பிற்பாடு நாதமணிகள் முதல்ல திருவதாரம் பண்ணி அது 823 1443 வரை அது ஒரு 600 வருஷம். அப்ப இந்த பக்கத்துல ஒரு 4000 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷம். இவர்கள் ஆழ்வாராச்சாரியர்கள்னு பிறந்து ஏற்பாடு பண்றதுக்கு அவருக்கு 8000 வருஷம். இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி எத்தையோ யோசிக்கிறான், எத்தையோ பண்ணுகிறான். அப்ப லோகம் போவான் போகுன்னாரா இருக்கு, மாத்துறதுக்கு 8000 வருஷம் இருக்கு. 80,000 ஆகும், 8 லட்சம் கூட ஆகும். ஆனா காத்து நம்மை உய்ய வைக்கிறான் எம்பெருமான், அதுதான் முக்கியம். ஆக இடத்துல பார்த்தோம்னா திருமழிசை ஆழ்வாரையும் எப்படியோ தரித்து கொண்டு வந்தான். ஆளவந்தாரை பொறுத்தவரை அவரோ ராஜ்ய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கார். மணக்கால் நம்பிகள் அவரை திருத்தணும்னு ஆசைப்படுறார். ஒரு நாளும் போய் இவரை படத்துல வாசல்ல நின்னா ஒன்னும் அர்த்தம் எல்லாம் அவர் கேட்டுக்கிறதாவே இல்லை. நாமே ரொம்ப வேலைக்கு போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. கார்த்தால 7:30 மணிக்கு கிளம்பி போறார், சாயங்காலம் 9 மணிக்கு இருப்பா. அதுல 2 வர்க்கம் உண்டு. ஒன்றும் இதுதான் ரொம்ப வசதி, இதை விட்டுட்டு இந்த உபன்யாசம் கோவில் பண்ணலாம் ஆகாது அப்படின்னு நினைக்கிறா ஒரு வர்க்கம். போகணும் தான் முடியலையே அப்படின்னு நினைச்சிருக்கிறவா இன்னொரு வர்க்கம். இந்த இன்னொரு வர்க்கத்துக்கு அனுதாபமானு இருக்குன்னு அர்த்தம், முதல் வர்க்கத்துக்கு அதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம போவா, நம்ம வேலைக்கு போறது முக்கியம். இப்போ வேலையை விட்டுட்டு கோவில் கலந்து போய் உட்காந்துருக்கேன்னு வேற சொல்லிடுவா. விட்டுட்டு யாரும் வரணும்னு சொல்லலை. இப்போ அதை வச்சுட்டானு வந்துட்டு போலாம் இல்லையோ. ஏன் அத்தோடே இருந்தா என்ன ஆகும்னா பக்தி இல்லாட்டா எத்தனை துன்பம் வருமோ அதுதான் வரும். வேலை இடத்துல போய் ஒரு சின்ன விஷயம் ஏதானு மாறிப்படுத்தினா நம்மளால முடியல. எங்கேயானு போங்க, இன்னைக்கு வேலையெல்லாம் நிறைய போயிடுறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, 4 பேர் வேலையை ஒத்தரை செய்ய சொல்றா அப்படின்னு மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கேன்னா அதுல மட்டுமே புத்தி இருந்ததுன்னா அந்த அழுத்தம் மாறவே மாறாது. ஏன்னா அது மட்டும் பெருசா தெரியறது சொல்லு. அதை விட பக்கத்துல ஒரு பெரிய கோட்டை போட்டா தான் இந்த கோடு சின்னதாகும். நமக்கு இருக்கிற கஷ்டத்தை எப்பவும் கஷ்டத்தையே நீக்கிவிட முடியாது. இதை விட பெருசான ஒரு சுகத்தை கொடுத்துருங்க, அப்பன்னா இந்த கட்டம் கட்டமா தெரியாது. இல்ல இதை விட பெரிய ஒரு கட்டம் வரணும், வேண்டாம் இருந்தாலும் சொல்றேன். இப்போ இதை விட பெரிய கட்டம் வந்ததுனால இந்த கட்டம் ஒரு கட்டமா தெரியாது. இல்ல இதை விட பெரிய சுகம் கிடைச்சுடுறதுனால இந்த கட்டம் கட்டமா தெரியாது. பெருமாள் இதை விட பெரிய கட்டம் கொடுத்து நம்மள வெளியில கொண்டு வரணும்னு நாம வச்சு கூடாது. அதுக்காகத்தான் ஜாகிரதைப்படுத்துறேன். இப்போ ஏன்னா இது ஒரு கட்டப்படுறேன், இந்த கட்டத்திலேருந்து வெளில வரணும்னா இதை விட பெரிய என்னத்துக்கு, இதை விட அவர் தான் சுகம் கொடுக்குறேங்கிற அருள். அதை பற்றி கொண்டு இந்த கட்டத்தை விடுறதை விட்டுட்டு எதுக்கு துக்கத்தின் வழி நான் போக வேண்டும். அப்ப இதை விட பெரிய சுகம் இது, வேலை படுத்துன்னே வச்சுப்போம். இல்ல வேலையில ஆரோ நமக்குன்னு விரோதிகள் இருக்கா, மேலதிகாரி பிடிக்கல, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், வேற ஒரு இடத்துல அந்த இடத்திலேயே பொய் சொல்ல வேண்டியிருக்கு, என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இத்தனையுமே நம் வாழ்க்கையினுடைய 98% வச்சுட்டு இருந்தா அது மட்டும்தான் கண்ணுக்கு படும். அதுல துளி ஏற்றத்தாழ்வு இருந்தா கூட நம்ம மனசு தாங்காது. ஆனா இது ஒரு சின்ன விஷயம்னு வச்சுடுவோம். அதுக்கு மேல இன்னொரு பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கோம்னா
இது தழும்பி தின்னா கூட நம்ம மனசு ரொம்ப தழும்பாது. ஏன்னா இப்ப அது இருக்கிறச்சே இது என்ன சுவாமின்னு விட்டுருவோம் இல்லையோ, அதற்காகத்தான் நம்ம கூடவே இருக்கணுங்கிறார். ஆனா இவரோ ஆள வந்தார், தானோ ராஜ்ய வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கார். மணக்கால் நம்பிகள் பார்த்தார், இவர் புத்தியை மாத்தணும், நேர போய் நின்னா இவர் ஒன்றும் கேட்க வர மாட்டேங்கிறார். அதனால நித்தியப்படி தூதுவளக்கீரை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சார். யாமுனாச்சாரியர் ராஜாவா இருக்கார். மணக்கால் நம்பிகள் போய் தளிக பண்ணுகிற உள்ளுல தூதுவளக்கீரை கொடுத்துட்டு போடுவார். நித்தியம் தூதுவளக்கீரையை பாச்சகம் பண்ணி பண்ணி போடுறான். ராஜா சாப்பிடுறார். அவருக்கு யார் கொடுக்குறான்னு தெரியாது, நன்னா இருக்கு, தூதுவளக்கீரை சாப்பிட்டு விடுறார். 6 மாசம் ஆச்சு. 7ஆம் மாசம் முதல் தேதி பிறந்த உடனே மணக்கால் நம்பிகள் நிறுத்திட்டார். தூதுவளக்கீரையை நீ கொடுக்கல. யாருக்குமே இல்லேன்னு அப்புறம் தான் எங்கேருந்து இத்தனை நாள் வந்ததுங்கிற கேள்வி வரும். இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருக்கிறச்சே யார் கொடுத்தாருன்னு கேட்டிருக்கலாம் போது அவர் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரலன்னு உடனே தள்ளி பண்றவனை பிடிச்சு விட்டார். இத்தனை நாள் போட்டு இன்னைக்கு யார் கொடுக்கல, அவரோட சாமி கொண்டு வந்து கொடுத்திருந்தார், அவரை இன்னைக்கு காணும், 4 நாளா காணும்னா சரி, நாளைக்கு ஒரு வேளை அவர் வந்தா அரண்மனைக்கு அழைச்சின் வா அப்படின்னு ராஜா சொன்னார். இந்த 4 நாள் விட்டுட்டு வேணும்னு 5ஆம் நாள் திரும்ப மணக்கால் நம்பிகள் வந்தார். வந்த உடனே நேர ராஜா அவங்க கூப்பிடுறார், என்ன கிடைக்க போறதோ வாரும் அப்படின்னு சொல்லி தளி பண்றவர் கூப்பிட்டார். என்ன கிடைக்க போறதுன்னு இவருக்கு தெரியும். அதுக்காக மணக்கால் நம்பிகள் போனார். பிக்ஷா, எனக்கு 6 மாசமாக கொண்டு தூதுவளக்கீரை கொடுத்தீராமே, எதை வேண்டி கொடுத்தீர்? ஏதோ வேண்டித்தானே நீர் கொடுத்தீர்கள், என்ன வேணும்னா? நாம் உம்மிடத்தில் வேண்டி வரவில்லை, நாம் உம்மிடத்திலே கொடுத்து போக வந்தோம், இஷ்டம் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்று மணக்கால் நம்பிகள் சொல்ல, எனக்கு நீர் கொடுக்க போறீரா? நீர் கிழிச்ச வேட்டி கட்டின்னு இருக்கீர், நான் ராஜா அரண்மனையில உட்காண்டிருக்கேன், என்ன கொடுப்பீர்னா? உம்மிடத்தில் இல்லாததை கொடுக்க போகிறோம். நீர் அனைத்தும் இருப்பதாக நினைத்திருக்கிறீர், உம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, இல்லாதத்தை கொடுத்துட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அமர்ந்து தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு தொடங்கி கீதார்த்தங்கள் அனைத்தையும் தெரிவித்தார். கீதையை முழுக்க அளவந்தார், தோற்றுட்டார். ஒரு ஸ்லோகம் கேட்கறதுக்கு பொழுதில்லாதவர். கேட்டவர் அனைத்தும் ஆனந்தப்பட்டு, கீதா ஸ்லோகங்கள் சப்தங்கள் இவ்வளவு நன்னா இருக்கே, இந்த சப்தத்தால சொல்லப்படுகிற விஷயத்தை பெருமானை காட்டி கொடுப்பீரா? எனக்கு சப்தம் மட்டும் வேண்டாம், சப்தத்தால சொல்லப்படுகிற தெய்வம் எங்கேன்னு கேட்க வாரும் என்ன அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் திருவரங்கத்தே திருவணக்கன் திருவாசலை தாண்டி தேவஜியாள் துவாரம் தாண்டி அணுக்கன் திருவாசலுக்கு அருகே கொண்டு வந்து நிறுத்தி தனை வாங்கி பெரிய பெருமாளை பார்த்து இங்கே மணக்கால் நம்பிகள் பிரார்த்தித்தார். எல்லாருக்கும் காட்டுகிற வடிவழகை இவருக்கு காட்டக்கூடாது, இந்த சம்பிரதாயத்துக்கு இவர் ஆளாக வேண்டும் என்றால் திருப்பாணாழ்வாருக்கு அன்னைக்கு காட்டி கொடுத்திருப்பாரும் அதை போல திவ்யமான சக்ஷுசை கொடுத்து காட்டும். கரியவாகி புடவரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்களை காட்டும். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரவந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமேன்னு சொல்லுகிற மொழியோ அந்த வடிவழக காட்டும்னு சொல்ல பெரிய பெருமாளும் தன் அழகை அத்தனையும் காட்டினார். ஒரு தடவை ஆள வந்தார், சேவிக்கிறார். அப்ப புரிஞ்சிருந்தார், ஓ அது சப்தம், இது விஷயம். அந்த சப்தமே இவ்வளவு இனிப்பா இருந்ததே, இந்த விஷயம் எப்படி இருக்கும்னு நினைச்சுன்னு வந்தேன். சப்தம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு விஷயம் இனிப்பாக இருக்கிறது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம் ராஜவித்யா ராஜபூத்தியம். பகவானை பத்தி தரிசனம் கிடைச்ச உடனே இதற்கு மேல் மற்றொன்று நமக்கு கிடையாது என்று ராஜ்ய வியாபாரம் அத்தனையும் தொடர்ந்து சம்பிரதாயத்துக்கு மூர்தாபிஷிக்தராய் ஆச்சாரிய பீடத்தை ஆளவந்தார் அலங்கரித்தார் என்று சொல்லுவார்கள். அவர் தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தாலே ராமானுஷராக ஆக்கப்பட்டார். ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லீன் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதல் அப்பனை என் சொல்லி மறப்பனோ ஆமுதல்வன் இவன், இவன் சம்பிரதாயத்துக்கு தலைவனாக ஆட்டும்னு ஆளவந்தார் ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையில ராமானுஷர் எதி சார்வபௌமராகி இவ்வளவு பெரிய ஆச்சாரியன் ஆயிட்டார்னால் அந்த பார்வைக்கு எத்தனை ஏற்றம் இருந்திருக்க வேண்டும். அவர் எப்படி போயிட்டு இருந்திருக்கார் பாருங்க, ஏதோ ராஜ்ய வியாபாரத்துல போகுன்னார்னு போயிட்டு இருந்தார். மணக்கால் நம்பிகளை குறுக்கு அனுப்பிச்சு போகாமல் காத்து உன்னை கூவி வந்து சேர்த்து விட்டான் ஒல்லி எம்பெருமான். அதனால உலக விஷயத்துல நாம போகுன்னார்னு போயிட்டு இருக்கோம், நம்மளை தருத்தும் வந்து சேர்ச்சுக்கிறார். ஆனா பிருந்தாவனத்துல இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு என்ன ஏற்றம்னா, லௌகிக விஷயத்துலவா போகுன்னார் அல்லர்கள், அவர்கள் பகவத் விஷயத்திலேயே போகுன்னார். அதுலேயே பக்தி மார்க்கத்திலேயே போயிட்டு இருக்கா. அதுவே ரசிக்கிறதான்னா மேற்கொண்டு எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாமே. அவளுக்கு தெரியவே தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாது, எந்த நற்செயல்களை செய்வதற்கு தெரியாது. அப்ப என்ன ஒண்ணு தெரியும், கண்ணனல்லால் தெய்வமில்லை இல்ல கண்டீர் சரண், கண்ணனல்ல தவிர வேறொரு தெய்வம் கிடையாது. கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே. அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுன்னு நினைச்சுக்கணுமா. சுஷும்னா நாடி வழியா ஆத்மா புறப்பட்டு இந்த விடல் விட்டு இரவு மண்டல தூடேகி இவ்வண்டம் கழிந்து இடையில் ஆவரணம் எழுபோய் அழகார் தரிசனத்தில் குளித்து அந்த மாணவனால் ஒடிக்கொண்ட சோதியும் பெற்று வைகுண்டேது பரேலோகே சியாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ என்று நடுவாக ஸ்ரீ வைகுண்டநாதன் எழுந்துள்ளிருக்கிறார். வடிவடையில்லா மலர்மகள் வடிவாரும் மாமலராள் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கு நாரணன்
அங்க பெருமாள் எழுந்தருளி இருப்பாராம். இந்த பக்கத்துல லட்சம் கோடிக்கணக்கான முக்தாத்மாக்கள், இந்த பக்கத்துல கோடிக்கணக்கான நித்திய சூரிகள். நாம உள்ள போறச்சவே பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று நம்மளை கொண்டு போய் பெருமாள் முன்னே நிறுத்தி வைத்து இதோ ஒரு பத்தாத்மா தலைகள் அருந்து போய் முக்தனாக வந்து நிற்கிறான், அனுகிரகம் பண்ணும்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு நம்மளை தன் மடியில உட்காந்து வச்சுக்கிறோம். எந்த மடியில கிடந்தோம், எந்த மடியில் இருக்கிறோம்னு ஆழ்வார் கேட்டார். இதுவரைக்கும் கிடந்த மடி ஏதோ ஒரு பெண்ணின் ஆணின் மடி. ஆனா இன்று கிடக்கக்கூடியது பராத்பரனான புருஷோத்தமனான பிராப்தனான பகவானுடைய மடி. திருமடியில ஏறி உட்கார்ந்துட்டோம், நடுங்கிறது, உடம்பு நடுங்க. எங்கேயோ போய் பெருமாளுடைய மடியிலே பார்த்தா நம்மாழ்வார் இருக்கார், திருவங்கி ஆழ்வார் இருக்கார், நாத்துமணிகள் இருக்கார், எல்லாரும் இருக்கா. அவர்களுக்கு நடுவில் நம்மளை தூக்கி தம் மடியில உட்காந்து வச்சு விட்டாருன்னா கேட்கிறார், கோசி நீ யாருன்னு நம்மளை பார்த்து, அகம் பிரம்மாஸ்மி. அப்பதான் பதில் சொல்றான், நான் தவனுக்கு சரீரம், நான் தவனுக்கு பிரகாரம், எங்கெங்கயோ சுத்தி தெரிஞ்சிருந்தேன். இன்னைக்கு தேவரீர் அனுகிரகத்தாலே அங்க போன உடனே பெருமாள் சஸ்மிதமாகூய அவலோகன தானேன தன்னுடைய அழகிய கடாட்சத்தை படர விட்டு சிரிப்போட கூப்பிடுவாராம். சஸ்மிதமாகூய, இங்க வா. எங்கேயோ ஆறாரோ கூட்டின்னு போயிட்டு இருந்தாலும் இங்க வான்னு கூட்டு கூட மடியில உட்காந்து வச்சுக்கிறார். நாம் ஆறுன்னு கேட்ட உடனே பிரம்மாஸ்மின்னு சொன்னோம். எதற்கு வந்திருக்கிறீர்? சோஷ்ணுதே சர்வான் காமான் சபிரம்மணா விபசித்தா. உம்மோட சேர்ந்து திவ்யமான கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவத்தாலே பிரீத்தி ஏற்பட்டு பிரீத்தியோட மேலை கொண்டு உகழித்து அந்தி தோறும் சொல்லு பெற்றோம் ஆழ்வார் தெரிவித்தா போலே கைங்கரியமே பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். இத்தனை நாளே எங்க போயிருந்தேன் அவர். இது அந்த கேள்வி அங்க வேண்டாம். இருந்தாலும் பெருமாள் கேட்டு வருப்போம், இத்தனை நாளுமே இங்க இருக்கிற ஞாபகம் எல்லாம் வந்துருக்குன்னா அதான் நமக்கு பயம். இப்போ இது இத்தனையும் தாண்டி போய் அங்க உட்காந்து இருக்கிறச்சு எங்க போயிருந்தான்னா நாம சாமர்த்தியமா சொல்லிட்டோம். இளநீர் கையில இருக்கு, தாகம் தொண்டையில இருக்கு, சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துக்கணும். இளநீர் மட்டைக்குள்ள எப்படி வந்ததுன்னு அப்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம், தாகம் தீரவே தீராது. பகவான் இப்பவான்னு வந்தேனேன்னு சந்தோஷப்பட்டதும், நான் நீர் காத்தீர் குறுக்க வந்துட்டேன், நான் போவான் போகுன்னாராவே இருந்திருந்தா நல்ல வேலை. அப்படி இல்லையோ, போகாமல் காத்து உனக்காக நான் வந்து நின்றுருக்கேன்னு இல்லையோ என்ன அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா அஹக் ஸ்லோகிருத் அஹக் ஸ்லோகிருத் அஹக் ஸ்லோகிருத் அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி யோமாததாதி செய்தேவமாவாக என்று பெருமானு நாமும் பேசி அவனுக்கு அன்னமாக நாம் இருந்து உண்டிட்டாய், இனி உண்டொழியாய். மிச்சப்பட்ட அன்னத்தையும் பகவான் புஜிக்கிறான். ஆனந்தமா தன்னுடைய திருமார்போடை அணைத்து கொண்டு இனி நீர் அந்தமில் பேரின்பத்து அடியோரோடு இருக்கலாம் என்று பெருமான் சொல்ல அங்க வாழ்கிறோம் இல்லையோ. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா அதுக்கு போற வழி அர்ச்சிராதி மார்க்கம் இருக்கு. போறோம் 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 என்கிற சிந்தனையே முக்கியம். அதே போல இந்த பிள்ளைகளும் போகணுங்கிறதுக்காக போயிருந்தார்கள். பெண்ணே, உங்ககிட்ட எத்தனை ஆதரவு இருந்தா இவர்கள் இவ்வளவு உயர்ந்த பக்திக்காக போயிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்திட்டு உன்னை கூப்பிடத்துக்கு வந்திருக்கோம். இது புரியாம நீ படுத்து கிடந்து தூங்கிட்டு இருந்தியானா புரிஞ்சு போச்சு. நீ கோதுகலமுடையவள், பகவானால ரொம்ப விரும்பப்படுபவள். அந்த தைரியத்துல தான் நீ படுத்துட்டு எழுந்திருந்து வா. மாவாய் பிளந்தான மல்லரமாட்டிய தேவாதி தேவனை நாம் போய் பாடணும் கூப்பிட அவளும் சேர அதை காட்டிலும் சிறப்பு படைத்தவளாம். ஒரு பிரகிருதி சம்பந்தம் வேணும். இவள் தனக்கு உறவா இருக்க கூடாதாங்கிறதுக்காக மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் மாமீர், அவளை எழுப்பீரோ, உன் மகள் தான் ஊமையோ அன்னிச்சு விடோ அனந்தலோ, நாங்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்காக கூப்பிடுறோம், பொண்ணை எழுந்துட்டு வர சொல்லு. அவளும் இந்த கோஷ்டியில் சேர எல்லோருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்ங்கிறது சரித்திரம். தற்போது பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.